ஒரு அமோகமான அறுவடையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் முதல்ல தக்காளி பழம் பறிச்சுக்கலாங்க. ஹைபிரிட் தக்காளி நிறைய பழுத்து இருக்குதுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி அறுவடை தாங்க. பழம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, அப்படியே எப்படி பழுத்து போய் கிடக்கு செடி பூரா. நல்ல பழங்க இது. தமிழுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. ஆடி ஆஃபர் போய்ட்டு இருக்குதுங்க. 500 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீங்க. இது நான் தெளிவுபடுத்திடுறேங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரீ கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி தமிழ்நாடுக்கு மட்டும்தாங்க இப்போதைக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறேன். அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக விதை வந்து இலவசமாக போட்டு விட்றாங்க. அதாவது டெலிவரி சார்ஜி தான் உங்களுக்கு வந்து வருமா தவிர உங்களுக்கு அதனுடைய காஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து விதையை வந்து நான் இலவசமாக போட்டு விட்றேங்க. அதனால் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. இதை நான் வீடியோவிலையும் தெளிவுபடுத்திட்டுங்க, ஷார்ட்ஸுமே போட்டிருக்கேங்க பாருங்கள். ஏன்னா இப்போ அதையுமே நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி வீடியோவில் ஒரு டைம் இன்னொரு டைம் தெளிவாக தமிழ்நாடுக்கு மட்டும் ஃப்ரீ டெலிவரிங்க. அதர் ஸ்டேட்டுக்கு விதை மட்டும் ஃப்ரீயாக போட்டு விட்றாங்க. ஒரு பேக்கெட் விதை வந்து ஃப்ரீயாக போட்டு விட்றாங்க. அதிலே பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேட்லாக்கில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. யாருக்கு வேணுமோ விதை வாங்குறவங்களுக்கு அப்படியே ஃப்ரீ டெலிவரின்றதுனால சீரமும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வாங்கும் போது ஃப்ரீயாக டெலிவரி வர்றதுனால நீங்கள் வந்து சீரமையும் இப்போ வாங்கினீங்கன்னா அதோட சேர்த்து உங்களுக்கு நான் போட்டு விட்ருவேங்க. ஏன்னா சீரமுக்கு மட்டும்தான் காசு கட்ட போகிறீங்க, டெலிவரி சார்ஜ் நீங்கள் கொடுக்க போகிறது இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸுங்க. ஏன்னா இப்போ அது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் வாங்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தான சீரம் தாங்க நான் கொடுக்குறது. ஏன்னா என்னுடைய விதை எப்படி 100% முளைப்புத்திறனுக்கூடிய காய்கறி அறுவடை வரத்துக்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேனோ அதே மாதிரி தாங்க சீரமுக்குமே. ஏன்னா எதுவுமே கெமிக்கல் ஒரு சொட்டு கூட கிடையாதுங்க, நேச்சுரல் தாங்க. இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் நான் ஒரு சொட்டு கூட கெமிக்கல் யூஸ் பண்ணலைங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் என்னுடைய சீரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே அதில் ஆட் பண்ண கிடையாதுங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வருங்க. ஏன்னா நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தாங்க என்னுடைய கான்செப்ட்டு. அதனால் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. வேணுன்றவங்க இதே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா விதையும் ஆர்டர் போடலாம், சீரமும் ஆர்டர் போடலாங்க. ரெண்டும் ஒரே முட்டை நான் வந்து பார்சல் போட்டு விடுவோங்க. வேணுன்றவங்க இந்த ஆஃபரில் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எப்படி நான் சொல்கிறதுன்னா முடி கொட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்ட்டு இருக்குங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லோருக்குமே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு முடி கொட்டுதுங்க, ஏர்நெத்தி ஆகிடுச்சு, இதே பிரச்சனை தாங்க நான் கேட்டுகிட்டு இருக்கேன். அதனால் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த தீர்வை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. ஆனால் இப்போ தான் நான் சேல்ஸுக்கு அதை கொண்டு வரேங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொல்லலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனது இப்படி எனது அப்படின்னு சொல்கிறத விட செயல்படுத்தி காட்டணுன்றது தாங்க என்னுடைய கான்செப்ட்டு. சொல்கிறத விட செஞ்சு காட்டணும், அதுதான் என்னுடைய இது. என்ன மாதிரி யாரெல்லாம் யோசிக்கிறீங்க, உங்களுக்கும் அந்த மாதிரி மோட்டிவேஷன் தான் இருக்கா அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா நம்ம வாயில் சொல்கிறத விட செயல்படுத்தி காட்டி அது மூலிமா நம்ம வந்து 4 பேர் வந்து பாராட்டும் போது அது உண்மையிலே வெற்றி சூப்பராக இருக்குங்க. அதை ரசிக்கவும் சரி, அதை நம்ம பார்க்கவும் கேட்கவும் சூப்பராக இருக்குங்க. அதுதான் என்னுடைய கான்செப்ட்டுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன மாதிரி யாரெல்லாம் யோசிக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி தான் மோட்டிவேஷனுங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நானும் பரவாயில்ல நம்மள மாதிரி எல்லோரும் யோசிக்கிறாங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா எல்லோருமே நல்லா பாராட்டினீங்க, நல்லா என்கரேஜ் பண்ணிங்க இந்த சீரம் பிஸ்னஸுக்கு. எல்லோருக்குமே பாராட்டின உள்ள அத்தனைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சொல்லியிருக்கேங்க, நீங்கள் வீடியோவும் ஃபாலோ பண்ணுறீங்க. அதுக்கு வேண்டி நான் வீடியோவிலையும் ஒரு வார்த்தை சொல்கிறேங்க. சூப்பரான செடிங்களுக்கும் சரிங்க, காயும் சரி சூப்பராக வச்சுட்டு வருதுங்க. மாடித்தோட்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு மறுபடியும் ஒரு 15 பேக் வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை வந்து கலக்கிற வீடியோவும் சரி, சீரம் நான் எப்படி தயார் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோவும் சரி உங்களுக்கு ER கிச்சனில் திங்கட்கிழமை தாங்க, அதாவது இன்றைக்கி தான் அங்கே 12:30க்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அதை போய் பாருங்கள். ER கிச்சனில் 12:30க்கு ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. வேணால் உங்களுக்கு அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு இதில் வைக்கிறேங்க, பாருங்கள். ஏன்னா மண்கலவை வந்து எப்படி கலக்கணுன்றது தாங்க முதல்ல கான்செப்ட்டு. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாவே நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு காய் அறுவடை மட்டும் பண்ணலாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது கிடையாதுங்க. மண்கலவை மட்டும் கரெக்டாக கொடுத்தா மட்டுமே காய் அறுவடையை பார்க்க முடியுங்க.
எனது இந்த அளவுக்கு அறுவடை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மண்கலவை மட்டுமே காரணங்க. அப்புறம் இடையில மாதத்துக்கு ஒரு டைம் ஆட்டு கொடுக்குறேன், இலைத்தழையும் கொடுக்குறேங்க. காய்கறி வேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா காய வச்சும் கொடுப்பேன். இல்லைன்னா ஒரு பேக்கில் ஒரு ஓரமாக போட்டு விட்டுட்டு ஒரு வாரம் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் அதை மண்ணுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணி விடுவேன். அப்படி அப்பப்போ அதுக்கு ஒரு அறுவடை எடுக்கிறேன் அப்படின்னா திருப்பி அதுக்கு ஒரு சத்தை கொடுப்பேங்க. கொடுத்துட்டு தான் அடுத்த அறுவடைக்கு நான் எடுப்பேங்க. அப்படி பண்ணோம்னா தான் அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் கிடைக்குது, நல்லா நம்மளுக்கு வந்து அவுட்டரும் நிறைய வருதுங்க. அதனால தான் என்னுடைய செடிங்க வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. நான் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. வாரத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ 2 அறுவடைக்கே வருதுங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஈடுந்தாத்தியமாக இருக்கிறதுனால நிறைய கத்திரிக்காய் வைக்கிதுங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து வத்தல் தாங்க போட்டு வைக்கணும் போல இருக்குது. அந்தளவுக்கு கத்திரிக்காய் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. வத்தலுக்கு தான் ரெடி பண்ணலாமான்னு பார்க்குறேங்க. அதுக்கு எனக்கு டைம் இல்லாததுனால அப்படியே வச்சுருக்குறேங்க. ஒரு டைம் வத்தல் தான் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு ஆசை இருக்குதுங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களால் கேட்லாக் பார்க்க முடியுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு தேவைக்கிற அத்தனை விதைகளுமே என்னுடைய கேட்லாக்கில் இருக்குதுங்க. வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. சூப்பரான விதைங்க. முளைப்புத்திறனையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு வரேங்க. அறுவடையும் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். வளர்ச்சியும் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். அந்த மாதிரி செடிங்களுடைய குரோத் எப்படி இருக்குன்றதையும் உங்களால் பார்க்க முடியும். விதை வந்து தரமாக தாய் விதை நல்லா இருந்துச்சுன்னா காய்கள் நல்லா வைக்குங்க. இதுதான் என்னுடைய எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளுடைய ஆர்கானிக் முறையில் வந்து தாய் விதை வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது விளைச்சலுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. தாய் விதை சரியில்லை அப்படின்னா அது விளைச்சலும் கொஞ்சம் கம்மியாக தாங்க கொடுக்கும். அதனால் விதை தரமாக இருந்துச்சுன்னா மட்டும்தாங்க காய்களே நல்லா தரமாக எதிர்பார்க்கலாம். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்கிற காயை தான் விதைக்கு விட்டு எடுத்து என்னுடைய கேட்லாக்கில் ஆட் பண்ணுறேங்க. வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. என் சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடி இவ்வளோ கத்திரிக்காய் வச்சுங்கிறத பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தனால, இருமா நான் ஒரு கொஞ்ச நேரம் இதை ரசிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துக்கிறாங்க. பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறி கையெல்லாம் நம்ம விளைஞ்சி காட்டும் போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. வெயிட் தாங்காத அப்படியே செடி அப்படியே ஆடுதுங்க. இவ்வளோ கத்திரிக்காய் ஒரே முட்டை வச்சிருச்சுங்க. நான் கொஞ்சம் டைம் இல்லாததுனால கொஞ்சம் அறுவடை பண்ண லேட் ஆயிடுச்சுங்க. அதனால நிறைய கத்திரிக்காய் ஆயிடுச்சு. இன்னும் பிஞ்சு நிறைய இருக்குது பாருங்க. கத்திரிக்காய்க்கு பொறுத்த வரைக்கும் லிக்விட் தண்ணி ஊற்றினா போதுங்க, நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிருது. எனக்கு அப்படி தாங்க நான் பண்ணுறேன். ஏன்னா வேறு எதுவுமே இந்த கத்திரிக்காய்ங்களுக்குலாம் நான் கொடுக்குறதே கிடையாது. அது ஒன்று தாங்க எனக்கு நல்லா பலன் கொடுக்குது. இது பாருங்க, அறுவடை பண்ண லேட்டானதுனால விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பெரிய கத்திரிக்காய் ஆயிடுச்சு பாருங்க. விட்டுட்டுங்க அதை. புது வரவு பார்த்தீங்கன்னா நீல கலரில் வால் கத்திரிக்காங்க பாருங்க. இது பாருங்க, நல்லா இலசுங்க, சூப்பரான கத்திரிக்காங்க. இதுவுமே நல்லா இலசா இருக்குது பாருங்க. நல்லா பாருங்க, குழன்னு எப்படி அமுங்குது பாருங்க. இதுவும் அமுங்குது பாருங்க. கலர் தாங்க கொஞ்சம் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா தவிர இதுவுமே பிஞ்சு தாங்க. அடுத்த புது வரவு பாருங்க, வாளுங்க. இதுல பேபி பார்பெல்லாவிலே பார்த்தீங்கன்னா வாளுங்க. இது பாருங்க, 2 செடி இருக்குதுங்க. நீல வாக்கில் வரங்க இந்த ரகம். அது பேபி பார்பெல்லாலே பார்த்தீங்கன்னா இது வந்து குண்டுங்க, இது வந்து வாளுங்க. 2மே வச்சிருக்கிறேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. கலர் சொத்துலே இல்லை பாருங்க. முள்ளு பாருங்க, எவ்வளோ முள் இருக்குது. இது 2வது அறுவடைங்க. இல்லை பாருங்க, விதை கொஞ்சம் இது பறிக்க லேட்டானதுனால விதைக்கு விட்டுட்டேங்க. இன்னொரு இளஞ்செடி பாருங்க, அழகா பூ வச்சுட்டு எப்படி வளர்த்து பாருங்க. நிறைய மொட்டு பாருங்க, இப்பயே எடுத்துச்சுங்க. இது என்ன செடின்னு தெரியலிங்க, காய் வச்சாதான் தெரியும். வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பீட்ரூட் அறுவடை பண்ணலைங்க, பாலக்கீரை அறுவடை பண்ணலை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காய் அறுவடை பண்ண வேண்டியது இருக்குங்க. என்னால் வந்து அறுவடை வந்து இதே பார்த்தீங்கன்னா நிமிஷம் நிறைய கவர் ஆயிடுச்சுங்க.
நல்லா இலசு பாருங்க. நம்ம விதைக்கணும் விட்டோம்னா கொஞ்சம் நிறைய காய் வர மாட்டேங்குதுங்க. அதனால தான் கொஞ்சம் பறிச்சிடலான்னு பறிக்கிறோங்க. பாருங்க, இன்னும் அந்த பக்கம் பச்சை லாங் பீன்ஸ் இருக்குதுங்க, வாங்க காட்டுறேன். பாருங்க, இந்த கலருக்கு இந்த கலருக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்க. உங்களுக்கு வித்தியாசம் காட்டணுன்னே இதை அறுவடை பண்ணுறாங்க. பாருங்க பாருங்க, இது எவ்வளோ க்ரீன் கலராக இருக்குது பாருங்க. இது ஒயிட் கலராக இருக்குது பாருங்க, வெள்ளை கலராக இருக்குது. ஆனால் ரெண்டுமே லாங் பீன்ஸ் தாங்க. விதை பார்த்தீங்கன்னா இது வேறு விதைங்க, இது வேறு விதைங்க. நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோசை ஒன்று அறுவடை பண்ணிக்கலாங்க. இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திரட்சியாக வந்துடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க. சின்ன பேக்கில் தாங்க வளர்த்திருக்கேன். அடுத்த வீடியோவில் தாங்க நான் வந்து பீட்ரூட்டு, ரெட் முள்ளங்கி எல்லாத்தையும் பறிக்கிறது உங்களுக்கு காட்ட முடியும். இதே வந்தீங்கன்னா ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. அழகான காலிஃப்ளவருங்க, காலிஃப்ளவர்லேயே வருதுங்க. கோஸுங்க சூப்பராக இருக்குது பாருங்க. கோஸ் என்னுடைய மாடி தோட்டத்தில் கோஸ் விளைஞ்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இதெல்லாம் என்னால் விளைய முடியும் நான் வந்து மாடியில் பார்த்தது தாங்க. ஆனால் இப்போ என் கையில் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நம்மளாலையும் முடியும் அப்படின்றது இது வந்து எனக்கு தெரியுதுங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் மாடி தோட்டத்தில் எல்லா காயுமே விளைவிக்க முடியுங்க. தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து விதையை போட்டு விதை வந்து முளைச்சி வெளியே வந்து அது கொஞ்சம் வளர்ற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பேக்குங்களை கொஞ்சம் கவனிங்க. எறும்பு இருக்கா சங்குப்பூச்சி இருக்கான்றதை மட்டும் கவனிங்க. அது வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ணாதுங்க. வளர்ற வரைக்கும் தாங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. நாங்கள் அறுவடை பார்க்கலாம். நாங்கள் அடுத்து கொஞ்சம் பழம் கொஞ்சம் இருக்குதுங்க, பறிச்சுக்கலாங்க. பழம் பாருங்க, அப்படியே சப்போட்டா பழம் பழுத்து அப்படியே தொட்டிக்குள்ளேயே விழுந்துருச்சுங்க. நல்ல பழம் பாருங்க, நல்லா ஜூஸியாக இருக்குதுங்க. பாருங்க நல்லா பழுத்து அதுவே விழுந்துருச்சுங்க தொட்டியில். இங்கே பாருங்க, இதுவும் பழுத்துருச்சுங்க. சப்போட்டா பழமும் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. 4 பழம் கிடச்சிருக்குதுங்க. வெட்டியில் அரைஞ்சி இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் இருக்குதுங்க அண்ணாட செடியில், ஒரு செடியில் 2 செடி வச்சுருக்காங்க வெட்டியில் அரைஞ்சி. அதனால் பார்த்தீங்கன்னா காய் நிறைய கிடைக்குதுங்க. கையே பிடிக்கல. இது நிறைய பழம் பழுத்துருக்குது பாருங்க. காய் இருக்கு, பழமும் இருக்கு. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பழம். காய் பாருங்க, ஒன்று கொத்து கொத்தா எப்படி இருக்கு. வாங்க அறுவடை பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு வரிநிலை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு அறுவடைங்க. 2 செடி தாங்க இந்த அளவுக்கு அறுவடை கொடுத்துருக்கு பாருங்க. அப்புறம் இது புதிய ரகங்க, பேபி பார்பில்லா. இது பார்த்தீங்கன்னா பச்சை வால் கத்திரிக்காய்ங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. மைசூர் கத்திரிக்காய், நீல வாழை கத்திரிக்காய். இது ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்ததுங்க, இந்த கத்திரிக்காய் விளைஞ்சி பார்க்கணுன்னு. கரெக்டாக நான் செடி நட்டுட்டுக்கிறேன்னு நான் இது காய் வைக்கும் போது தாங்க எனக்கே தெரியுது. அடுத்தது லைப்ரியா தக்காளிங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு நல்லா வெயிட் இருக்குதுங்க. தட்டு பெரிய தட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்குங்காங்க, ஒரு 3 பீக்குங்காய், 3 பீக்குங்காய். லாங் பீன்ஸுங்க, வெள்ளை லாங் பீன்ஸு, ஒரு புடலங்காய், கீழே அரைஞ்சி, சப்போட்டா, ஒரு செரிப்பழம், எல்லாம் ஒரு தட்டு நிறைய இருக்குதுங்க. இது வந்து கோஸுங்க, சூப்பரான ஒரு கோஸ். இது ஒரு அமோகமான அறுவடைங்க, சூப்பரான அறுவடைங்க.